டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்காத ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே போதும். பார்த்த உடனே இந்த மாடல் சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாடல் சம் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லேயும் ரிப்பீட்டாக கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் இப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல், உயிரியல் பாடங்களுக்கான இடங்களின் விகிதம் முறையே 5:7:8. ஸோ மேலும் அந்த இடங்களை கணிதத்துக்கு 40% அதிகரிக்கிறாங்க, இயற்பியலுக்கு 50% அதிகரிக்கிறாங்க, உயிரியலுக்கு 75% அதிகரிக்கிறாங்கன்னா அப்போ புதிய விகிதம் என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க கணிதம் எடுத்துக்கோங்க. இந்த ரேஷியோ பாருங்க 5. ஸோ 5 இன்ட்டு நெக்ஸ்ட் இங்க எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் பண்றாங்க, 40%. எப்பவுமே பேசிக்கா நீங்க இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்தாவே 100% வச்சுக்கோங்க. இங்க அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா இதை கூட்டிக்காங்க, குறைக்கிறாங்கன்னு சொன்னாங்களா டிக்ரீஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்களா மைனஸ் பண்ணிக்காங்க. ஸோ இங்க அதிகரிக்கிறாங்க. அப்போ 100 + 40 140%. 140%. அடுத்து பாருங்க இயற்பியலுக்கான ரேஷியோ பாருங்க 7 இன்ட்டு இங்க எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறாங்க, 50%. அப்போ 100 + 50 150%. நெக்ஸ்ட் இங்க உயிரியலுக்கு பாருங்க ரேஷியோ 8 இன்ட்டு ஸோ இங்க 75% அதிகரிக்கிறாங்க. அப்போ 100 + 75 175%. ஸோ இந்த மூணுமே பாருங்க சதவீதம் காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 5 கேன்சல் பண்ணுவோம். இங்க 5 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்க 30. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க 35 வரும். ஸோ நெக்ஸ்ட் 7 கேன்சல் பண்ணா இங்க 20, இந்த 7 கேன்சல் ஆயிரும், இங்க 5 வரும். ஸோ அகைன் பாருங்க 5 கேன்சல் பண்ணலாம், அந்த 5 கேன்சல் ஆயிரும், இங்க 6 வரும். அகைன் பார்த்தீங்கன்னா இங்க 4 வரும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 2 கேன்சல் பண்ணலாம், 2. அடுத்தது இங்க 3, அடுத்தது இங்க 4. ஸோ அப்போ 2:3:4. புதிய விகிதம் பார்த்தோம்னா 2:3:4. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.